எனக்கருமையான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்துக்கள் என்ன என பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் விசேஷமானவர்கள். கர்த்தர் தம்முடைய நியாயப்பிரமாணத்தையும் வாக்குத்தத்தங்களையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மட்டுமல்லாமல் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் துர்மார்க்கமும் கர்த்தரை விட்டுவிட்டு விக்கிரக ஆராதனை செய்கிறதை நம்மால் இந்த புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை சுற்றியிருந்த அந்நிய அல்லது புறஜாதியார் அல்லது சத்துருக்கள் மூலமாக அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் அனுபவிக்கிற பாடுகளை பற்றியும் வேதனைகளை பற்றியும் அவர்கள் தங்கள் வேதனைகளை குறித்து கர்த்தரிடத்திலே முறையிடுகிறதும் நாம் இதிலே பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த காலத்தில் கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவித்த ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் காலங்களிலே இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் கர்த்தரை விட்டுவிட்டு விக்கிரக ஆராதனைகளை பின்பற்றி போய்விடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரை உண்மையாக தங்களுடைய இருதயத்திலே பின்பற்றுகிற இஸ்ரவேல் புத்திரரும் அந்த தேசத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஒரு கூட்டம் ஜனம் விக்கிரகங்களை ஆராதனை செய்தாலும் கானான் தேசத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆராதனைகள் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் பிரமாணத்தை கைக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிலே சிலர் விக்கிரகங்களையும் சிலர் கர்த்தரையும் ஆராதிக்கிறார்கள். வேறு சிலரோ விக்கிரகங்களையும் கர்த்தரையும் சேர்ந்து ஆராதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய கோத்திரங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து சமஸ்த இஸ்ரவேல் தேசம் ஏற்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களை தனித்தனியாக ஆளுகை செய்து வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு ஆதரவாக தீர்மானம் பண்ணாமல் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களுடைய விருப்பத்தின்படி தனிப்பட்ட முறையில் தீர்மானம் பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பொதுவான ஒரு தலைவர் என்று யாரும் இல்லை. இஸ்ரவேலின் கோத்திரத்தார் மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் உண்டாயிருக்கிறது. அவர்களால் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லை. நியாயாதிபதிகளின் ஆளுகையில் நிலைத்திருக்கவில்லை. நியாயாதிபதிகள் சில வருடங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார்கள். அதன் பின்பு அவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு நியாயாதிபதியும் இல்லை. மறுபடியும் யாராவது ஒரு நியாயாதிபதி எழும்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உதவி தேவைப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் அவ்வப்போது நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். அவர்கள் தங்களுடைய காலங்களில் இஸ்ரவேல் ஜனத்தாரை நியாயம் விசாரிக்கிறார்கள். நியாயாதிபதிகள் இஸ்ரவேலின் சத்துருக்களை முறியடித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே காணப்பட்ட விக்கிரக ஆராதனைகளை அகற்றி போட்டார்கள். இதுவே நியாயாதிபதிகளின் பிரதான ஊழியங்களாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனத்தாரை நியாயம் விசாரித்த காலத்தில் தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ராஜாவாயிருந்து அவர்களை ஆளுகை செய்தார். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தருடைய ஆளுகை நடைபெற்றது. இந்த சத்தியத்தை சாமுவேல் இஸ்ரவேலர்களுக்கு பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்க நாம் அதை அறிந்து கொள்ள முடியும்.
நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேலின் தோல்விகள் இந்த புத்தகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போன 9 சம்பவங்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் 7 முறை புறஜாதிகளின் கைகளிலே அடிமைகளாகிறார்கள். 14 நியாயாதிபதிகள், நியாயாதிபதிகளின் தவறுகள் உள்ளடங்கியது இருக்கிறது. 5 உள்நாட்டு கலகங்கள் ஆகியவை எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்ரவேலின் 15வது 16வது நியாயாதிபதிகளாக ஏலி, சாமுவேல் ஆகியோரின் ஊழியங்களும் விளக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் சுமார் 440 ஆண்டுகளாக நடைபெற்றவையாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரவேலருடைய காணியாட்சியின் சரித்திரத்தை இந்த புத்தகம் விவரிக்கிறது. நியாயாதிபதிகளாகிய ஓத்னியேலின் காலத்திலிருந்து சிம்சோனின் காலம் வரையிலும் இந்த புத்தகம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை ஆட்சி புரிந்த நியாயாதிபதிகளை பற்றியும் அவர்களுடைய கோத்திரங்களை பற்றியும் அவர்கள் ஆளுகை செய்த வருடங்களை பற்றியும் எழுதப்பட்டுள்ளது. அவை பின்வருமாறு: 299 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் ஒத்னியேல், ஏகூத், தெபோரா, கிதியோன், யப்தா மற்றும் சிம்சோன் ஆகியோர் யுத்தத்தை மேற்கொள்கிறார்கள். ஏலி மற்றும் சாமுவேல் இருவரும் ஆவிக்குரிய தலைமை பொறுப்பை ஏற்று விசேஷமானவர்களாக இருக்கிறார்கள். இவ்விருவரும் இடையில் வேறுபட்ட பண்புகள் காணப்படுகிறது. ஏலி ஒரு நியாயாதிபதி மற்றும் பிரதான ஆசாரியர். இவர் சாமுவேல் சிறுவனுக்கு கர்த்தரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். ஆனாலும் தன் 2 குமாரர்களை கர்த்தருக்குள்ளாக வளர்க்க தவறிவிட்டார். இவர் 40 வருடம் நியாயம் விசாரிக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை படிக்கும் பொழுது இதனுடைய ஆதாரத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். சாமுவேல் ஒரு நியாயாதிபதி. இவர் ஆசாரியர் மற்றும் தீர்க்கதரிசி. சாமுவேல் சவுல் மற்றும் தாவீது என்கின்ற 2 முதல் இஸ்ரவேல் ராஜாக்களை அபிஷேகம் செய்தவராயிருக்கிறார். ஆனால் ஏலி மற்றும் சாமுவேல் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நியாயாதிபதிகளாக சேர்க்கப்படவில்லை. இப்பொழுது நியாயாதிபதிகளின் 3வது அதிகாரத்திலிருந்து உரைநடையில் இருக்கிற கர்த்தருடைய வேதத்தை நாம் கதை வடிவிலே அதை நாம் பார்த்து கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். மோசே இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். அவர் வழிநடத்த தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து 7 ஆண்டுகளாக போர்க்களம் என்று அநேக கானானியர்களை போர்க்கொண்டு வெற்றி பெற்று அநேக கானானிய தேசங்களை தொடர்ந்து போரிட்டு வென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியின் மேல் வெற்றியை கொடுத்து சமாதானத்தையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் பெற்று சேமமாக அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். 7 ஆண்டுகளின் போருக்கு பிறகு 20 ஆண்டுகள் அவர்களோடு ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் தனித்தனியான இடத்திலே நிலங்களை பிரித்து அவர்களை கர்த்தருக்கு முன்பதாக பயந்து வாழும்படியான அறிவுரைகளை அவர்களுக்கு வழங்கினார். யோசுவா வாழ்கிற காலங்களிலே வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் அனைவரும் கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதங்களையும் தேவன் அவர்களோடு இருந்து செய்த மகா பெரிய அற்புதங்களையும் எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்து அதனுடைய அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். பிறகு யோசுவா மரித்து விடுகிறார். யோசுவா காலத்திலே வாழ்ந்த தலைமுறைகள் அனைவரும் மரித்து விடுகிறார்கள். யோசுவாவின் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து விடுகிறார்கள். இப்பொழுது இருக்கிற தலைமுறைகள் யோசுவாவின்
வழிநடத்துதலையும் கர்த்தர் அவர்களோடு இருந்து கர்த்தர் அவர்களுடைய முன்னோர்களோடு இருந்து வழி நடத்தியதை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலர்களின் இளந்தலைமுறைகளில் போரை அறிந்து கொள்வதற்காகவும் யுத்தத்தை பழகப்படுத்திக் கொள்வதற்காகவும் சில கானானியர்களை அழிக்காமல் விட்டுவிட்ட ஜனங்களும் உண்டு. அவர்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது பெலிஸ்தர்கள், கானானியர்கள், சீதோனியர், ஏவியர்கள். ஏன் இந்த ஜனங்களை தேவன் அனுமதித்தார் என்றால், இஸ்ரவேலர்களை மோசேவை கொண்டு கர்த்தர் உண்டு பண்ணின கட்டளைகளை ஏற்று நடக்கிறார்களா இல்லையா என்பதை சோதித்து அறிவதற்காக தேவன் இந்த அந்நிய ஜனங்களை விட்டு வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர் மத்தியில் குடியமர்த்தி இருக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகளிலே இஸ்ரவேல் ஜனங்களும் வாழ்வதால் தங்கள் பயபக்திக்கும் வாழ்க்கை முறைகளுக்கு மாறாக கானானியரின் கலாச்சாரத்திற்குள் பிரவேசித்து அவர்களுக்குள் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் கர்த்தரை மறந்து புது கலாச்சாரத்தின் பழக்கங்களை தங்களுக்குள்ளே புகுத்தி கொண்டு பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் நமஸ்கரிக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலர்களின் மீது கோபமுண்டாகி மெசபட்டோமியா ராஜாவாகிய கூசான் ரிஷாதாயிம் அவனுடைய கையிலே இஸ்ரவேலர்களை விற்று போட்டார். அதற்கு பிறகு அந்த மெசபட்டோமியா ராஜாவின் கீழாக அடிமைப்பட்டு 8 ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலே அவனுக்கு கீழாக வாழ்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய கஷ்டத்தின் சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலுக்கு கேட்டு ரட்சிப்பதற்காக ஒத்னியேல் என்னும் இரட்சகனை அவர்களுக்குள் எழும்ப பண்ணுகிறார். ஒத்னியேல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததினால் அவன் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்படுகிறான். கர்த்தர் மெசபட்டோமியா ராஜாவாகிய அவனை ஒத்னியேல் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆகையால் அவன் மேல் பலம் கொண்டு அவனை ஜெயித்து அந்த நாள் முதல் அடுத்து 40 ஆண்டுகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அமைதியான வாழ்க்கையை ஒத்னியேல் காலத்தில் வாழ்ந்தார்கள். பிறகு முதலாவது நியாயாதிபதியாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்து விடுகிறார். ஒத்னியேல் மரணம் அடைந்த பிறகு மீண்டும் இஸ்ரவேலர் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு மீண்டும் பொல்லாததை செய்கிறார்கள். கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். மட்டுமல்லாமல் எக்லோன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலரை முறியடித்தான். பிறகு எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவின் கட்டுப்பாட்டில் குறைந்தது 18 ஆண்டுகள் அவனுடைய அதிகாரத்தின் கீழ் இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய விண்ணப்பங்களையும் அழுகைகளையும் கேட்டு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் இரட்சகனை எழும்ப பண்ணுகிறார். அவன் இடது கை பழக்கமுடையவனாக இருக்கின்றான். இவனுடைய கையிலே மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை செலுத்தும்படியாக அனுப்புகிறார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழு நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணுகிறான். அதை அவன் வஸ்திரத்திற்குள்ளே மறைத்து வைத்து கொண்டான். இஸ்ரவேலர்கள் கொடுத்து அனுப்பிய காணிக்கைகளை எக்லோன் மன்னடத்திலே செலுத்திய பின்பு தன்னுடன் வந்தவர்களை அனுப்பிவிடுகிறான். பிறகு ஏகூத் ராஜாவை பார்த்து, உம்மிடம் சொல்ல வேண்டிய இரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்கிறான். அதற்கு அந்த ராஜா பொறு என்கிறார். பிறகு
அவரோடு இருந்த ஜனத்தாரை அனைவரையும் அனுப்பிவிடுகிறார். பிறகு ஏகூத் எக்லோனின் ராஜாவிடம் சென்று அந்த ராஜாவோ குளிர்ந்த அறையில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடம் தேவ வாக்கு என்னிடம் உண்டு என்கின்றான். அவன் இருக்கையிலிருந்து எழுந்தவுடன் உடனே ஏகூத் வலது புற இடுப்பிலே மறைத்து வைத்த கத்தியை உருவி அதை மன்னனின் வயிற்றுக்குள் பாய்ச்சுகிறான். கத்தியின் கைப்பிடியும் வயிற்றுக்குள் சென்று முதுகுப்புறமாகவும் புறப்படுகிறது. ஏகூத் கதவை தாழிட்டு வேறு வழியாய் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடிவிடுகிறான். அரண்மனை அதிகாரிகளும் போர் சேவகர்களும் வெகு நேரமாக ராஜாவுக்காக காத்திருக்கிறார்கள். பிறகு சலித்து போகும் மட்டும் காத்திருந்தார்கள். ஆனாலும் கதவு திறக்கப்படவில்லை. ஆகவே ஒரு சாவியை கொண்டு அந்த அறையின் கதவை திறக்கிறார்கள். உள்ளே சென்று பார்க்கும்பொழுது ராஜா தரையில் செத்து கிடந்தான். போர் வீரர்கள் ராஜாவின் அறைக்கு முன்பாக காத்திருந்த அந்த நேரத்தில் ஏகூத் தன்னுடைய இருப்பிடத்தை சென்று அடைகிறார். ஏகூத் அரண்மனையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போய் சேர்ந்த பிறகு எப்பிராயிம் மலையில் எக்காலம் ஊதுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் அவனோடே கூட மலையிலிருந்து இறங்குகிறார்கள். அவன் அவர்களுக்கு முன்பதாக, என்னை பின்பற்றி தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபு எதிராக யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விடாமல் அக்காலத்திலே மோவாபியரின் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டி கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் புஷ்டியுள்ளவர்களுமாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனும் தப்ப முடியாமல் அனைவரையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள். இப்படியே அந்நாட்களில் மோவாப் தேசத்தில் உள்ளவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரின் கைக்கு கீழாக இருந்தார்கள். அதனால் தேசம் 80 வருடம் அமைதியாய் சமாதானமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். முதல் 2 நியாயாதிபதிகளின் வாழ்க்கை வரலாற்றை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் செய்த காரியத்தை நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்து வருகிற நியாயாதிபதிகளை குறித்தும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து அடுத்த பதிவிலே பார்ப்போம். இந்த சேனலை பார்க்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து பார்க்கும்படியாகவும், இந்த சேனலில் வருகிற பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.